வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுப்பவருக்கு மேவ வராதே வினை சிங்கார விலனுக்கு அரோஹரா. என் தங்கமே, நான் உன்கிட்ட நேரம் எதுக்காக பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? பல விஷயங்கள் நான் உன்கிட்ட சொன்னாலும் நீ அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு ஏதாவது தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அதனால தான் இந்த முறை எதுவும் தப்பி போகக்கூடாது, தவறி போகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லை, நிலையான வருமானம் கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு வருமானம் வரும்படியும் உன் வாழ்க்கை உயரும்படியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து உன் வீட்டு கதவை தட்டப்போகுது என் தங்கமே. என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்படாத. ஒரு நொடி நீ என்னை கூப்பிட்டேனா ஒவ்வொரு ஜென்மமும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. நீ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும்போது, கஷ்டப்பட்டு செய்யும்போது உன்னை பாராட்டி உனக்கு உற்சாகமான சொற்களை மனிதர்கள் பேச மாட்டார்கள். கேலி பேச்சுகளும் கிண்டல் சொற்களும் தான் நிறைய இருக்கும். நீ என்னதான் யார் உன்னை நோக்கி என்னதான் சொன்னாலும் எதையும் கண்டுக்காமல் கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் செய். ஒரு சிற்பியால் மட்டும்தான் ஒரு கல்லை செதுக்கும்போது அழகான சிலையாக அதை வடிவமைக்க முடியும். கையில் உளி வச்சிருக்கவங்க எல்லாரும் சிலையை செதுக்கி விட முடியாது அல்லவா? அதே போலத்தான் ஒரு பேருந்தை ஓட்டுநரால் மட்டும்தான் ஓட்ட முடியும், சரியாக இயக்க முடியும். ஒரு கப்பல் மாலுமியால் மட்டும்தான் கப்பலை கடலுக்கு செலுத்த முடியும். அப்படி உன் வாழ்க்கையை சிறப்பாக நீ வாழவும் உன்னை வழி நடத்தவும் இந்த முருகன் சிங்காரவேலன் உனக்கு துணையாக வரப்போகிறேன். உன் வாழ்க்கையை என்னுடைய கைகளில் என் பொறுப்பில் வச்சுருக்கேன். நீ வெற்றி பெறும் வரை ஓய மாட்டேன் என் தங்கமே. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்வில் வெற்றி பெற தயாராக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு பெற வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் நான் அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க கடலில் இறங்கிறதுக்காக ஆழ அதிகமாக இருக்குமோன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதே போல் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக தோணாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன நினச்சும் வருத்தப்படாமல் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிற முடிவோடு வாழ தயாராகு. இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் உன்னிடம் பேச வந்தேன் என் தங்கமே. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உன் மனதை சிதைப்பது மட்டும்தான். யார் உன் மனசை சிதறடித்தாலும் கலங்கடித்தாலும் என்ன சொன்னாலும் நீ எப்போதும் மனசளவில் தெளிவாக இரு. யாராலும் உன்னை வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. நீ எடுத்த எல்லா பயிற்சிகளிலும் உனக்கான வெற்றியை தர நான் வந்துட்டேன். உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் வெற்றி பெற்று நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போது சிறப்பாக அழகாக நடக்கப் போகுது. நீயும் உன்னுடைய லட்சியங்களை உயர்ந்ததாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. சில விஷயங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது உனக்கு சுலபமாக சாதகமாக அழகானதாக மாறிடும். நீயும் ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் சந்தோஷமாக வெற்றிகரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் உனக்கு பலன் கிடைக்கணும்னா இப்போது புதிதாக பாவம் செய்யாமல் பார்த்துக்கோ. உனக்கே தெரியாமல் நீ செய்கிற தவறுகளும் சில தப்பான விஷயங்களும் தான் உனக்கான பாவத்தை அதிகரிக்குது. இனிமேலாவது பாவத்தை குறைச்சிக்கிட்டு புண்ணியத்தை சம்பாதிக்க பழகு. என்னை நீ சரணடைந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிடு. உன் முருகன் சிங்காரவேலன் உன் கைகளை நான் இறுக்கமாக பிடிச்சிட்டேன். ஆனால் நீ தான் என்னை நம்ப தயங்குகின்றாய், என்னை முழுவதுமாக சரணடைய தயங்குகின்றாய். பயப்படாமல் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னேன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை விட நிச்சயம் சிறப்பாக
நடந்துவிடும். உனக்காக ஒருபோதும் வாழ்க்கையை கொடுக்க தயாராக நான் வந்திருக்கின்றேன். நீ ஒருபோதும் பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாதே. சந்தர்ப்பங்கள் உன்னை தவறு செய்ய தூண்டினாலும் கூட மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது அனைத்தையும் நானே சரி செஞ்சுடுவேன் என் தங்கமே. உனக்கு என்னை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு நீ முழுவதுமாக என்னைக்கு என்கிட்ட வந்து நீ கண்ணீர் வடித்ததால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் உன் முருகன். உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனால் நீ என்னென்னா மறுபடியும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களையும் மாற்றங்களையும் இப்போது நான் தான் உனக்கு வழி நடத்தி கொடுக்க போகின்றேன். நீ நிம்மதியாக வாழ்வதற்கு சந்தோஷமாய் இருப்பதற்கு ஏற்றார் போல நல்ல திருப்பங்களை நான் உண்டு பண்ணுகின்றேன். நீயும் உன்னுடைய தகுதிகளையும் தரத்தையும் திறமையும் அதிகப்படுத்திக்கோ. உன் நல்ல குணங்களை பயன்படுத்தி நீ நல்லதை செய்யும்போது தானாகவே உன் நிலைமை உயர்ந்திடும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் முருகன் சிங்கார வேலன் நான் வந்துட்டேன். உனக்கான அடையாளத்தை இந்த உலகத்தில் நீ உணர்த்தும் வகையில் நீ ஏதாவது ஒரு மனிதர் உன்னை விமர்சனம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் விலக்கி சொல்லணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. நீ உண்மையாக இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் இந்த முருகன் துணையாக இருப்பேன். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இப்போது திருப்பு முனையை கொண்டு வருவதற்காக உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய முயற்சிக்கும் நிச்சயமாக நான் பலன் தருவேன். வெற்றியும் யோகமும் செல்வமும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். ஏன் தங்கமே, உன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கலன்னா வருத்தப்பட வேணாம். அது உனக்கு சரி வராது என்கிறதுக்காக கூட நான் அதில் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கர்ம பாவங்கள் அனைத்தையும் கழிந்து போய் உன் மனசில் அமைதி நிலவும்படியும் நீ ஆரோக்கியமாக வாழும்படியும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சீராக நடக்கும்படியும் இந்த முருகன் சிங்காரவேலன் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையிலும் தொழிலிலும் உனக்கு உயர்வு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாத. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு ஒரு வழியை காட்டுவேன் என் தங்கமே. நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. ஏன்னா நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். இதுவரைக்கும் நீ தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அது எல்லாமே என்னுடைய திட்டத்தின்படி தான் நடந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சில விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நீ வெற்றியை பார்க்கும்போது தான் அந்த வெற்றியின் அருமை பெருமையும் உனக்கு புரிய வரும் தான் இதை நான் செஞ்சேன். வாழ்க்கையில் இப்போது உன்னுடைய எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அந்த சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே. இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாய் எடுத்துக்கோ. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி செல்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எப்பவும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி செய்யாத. எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சின்னா அது தப்பாக போய் தவறாகி உனக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். அதனால் நல்லவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கினா போதும். இன்னும் முடிவெடு. நீ எதையெல்லாம் யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை மாற்ற நான் வந்திருக்கின்றேன். நீ எடுத்த காரியங்கள் எல்லாம், நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கப் போகின்றது. என்னை முழுமையாக நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரத்தான் போகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ நிதானமாக கவனிக்க பிறகு எந்த விஷயத்தையும் ஆழமாக கவனிக்கும் போது தான் ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். உன்னாலேயும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் தங்கமே. எல்லா மனிதனுக்கும் எப்போதும் எல்லாமே சரியாக அமைஞ்சிராது. சில பேருக்கு நல்ல காசு பணம் வசதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இருக்காது, மனசில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் உனக்கு காசு பணம் கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேங்கிறத நினச்சி நிம்மதி பெருமூச்சு விட தயாராக இருக்க
உனக்குள்ள ஒரு இலக்கை நிர்ணயித்தது போல அதை ஜெயிப்பதையே குறிக்கோளாக வச்சு ஒருபோதும் பாதியில் பின்வாங்கி கோழையாக மாறிவிடாதே என் தங்கமே. உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பு தான் புத்திசாலித்தனம். உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் முருகன் சிங்காரவேலன் உனக்கு துணையாக இருப்பேன். என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.